வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. 10th எல்லாரும் கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான கொஸ்டின் பேப்பர் இது லாஸ்ட் இயரோடது. ஸோ இதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. நினச்சிக்கலாம் குவார்டர்லிக்கும் ஆஃப் இயர்லிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் போக பார்க்க தெரியும். மொத்தமாக நீங்கள் 100 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. போன உடனே மார்னிங் எழுதுவீங்க. நீங்கள் 10 மணிக்கு போவீங்க, 1 மணிக்கு முடிப்பீங்க. ஓகேங்களா? மொத்தமாக 15 1 மார்க்ஸ் வரும். அந்த 15 1 மார்க்ஸில் பாருங்க, 15 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் 10 12 வரைக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து புக் பேக்கே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதை நீ ஈஸியாக எழுதிடுவேன். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லாருக்குமே எங்கே வரும்னா, இங்கே இதில் தான் இந்த 1 மார்க் தான் எல்லாருமே டஃப்பாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஒரு பாட்டு கொடுத்துட்டு அந்த பாட்டிலேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீ செக் பண்ணிக்கோ. அப்போ நீ இதை மட்டும் பார்த்தனாலே உன்னால் ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். 15 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 12 தான் புக் பேக். டஃப்பாக கேட்கணும்னா 10 தான் கேட்பாங்க. ஓகே, பட் ஈஸியாக கேட்கணும்னா 14 வரைக்கும் கேட்பாங்க. பட் ஒன்றாவது புக்கு இன்சைடு இருக்கும். ஓகேவா? ஏன்னா மார்க் சென்டம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறது பப்ளிக் வரைக்குமே. இதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் 2 மார்க் இந்த பாருங்க, மொத்தமாக வந்து 6 2 மார்க் கொடுப்பாங்க. இந்த 6 2 மார்க்கில் 4 2 மார்க் வந்து எழுதணும். அப்போ 2 வந்து சாய்ஸ் விடலாம். ஓகேவா? இந்த 2 சாய்ஸை வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக எழுத போகிறோம். ஓகே, இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து என்னன்னா பயிற்சி கணக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் கலை சொற்கள், அப்புறமா நிறுத்த குறியீடு, மோஸ்ட்டாக இது 2 வருது. அழகீட்டு அசை வாய்ப்பாடுகள் வருது. அப்புறமா தொடரோட கருப்பொருள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணம் வருது. சம்டைம்ஸ் இலக்கண குறிப்பு வரும். இது எல்லாம் புணர்ச்சி விதி வரும். இந்த மாதிரி 3ல எது வேணால் மாறி மாறி வரும். சம்டைம்ஸ் 3மே வரலாம். பட் 3மே வராத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 7 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் டாப்பர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஆவரேஜாக இருக்கவங்க கலை சொற்கள், அப்புறமா வந்து இந்த நிறுத்தற் குறியீடு, வல்லினமிகும் இடமிகா இடங்கள், அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா 3 மார்க் கொஸ்டின். அதில் உரைநடை பாருங்க, 2 உரைநடை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு உரைநடையோட பத்தி கொடுப்பாங்க. உரை பத்தி, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து நீ படிச்சனாலே இதை படிச்சுட்டு இதுல இருந்து நீ ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரெண்டுமே 29 30 வந்து உரைநடையோட சிறுவினாக்கள். அடுத்தது அதே மாதிரி சேம் 3 மார்க் கொஸ்டின். பட் இதுல வந்து உரைநடையா இங்க வந்து செய்யுள். ஃபர்ஸ்ட் 2 வந்து செய்யுள், அதுக்கப்புறமா வந்து மனப்பாடம். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நீ 2மே அட்டன் பண்ணிடு. 1 அட்டன் பண்ணா போதும் அப்படின்றவன் நீ வேற கஷ்டப்பட்டு உட்காந்து செய்யுளோட உரைநடையோட சிறுவினா படிக்காது, விட்டுரு, பரவாயில்ல. இந்த பேராகிராஃப் மட்டும் கரெக்டாக எழுதிடு. அப்போ ஒரு 3 மார்க் வந்துச்சு. ஒரு 3 மார்க் போனால் பரவாயில்ல. அடுத்தது இங்கே மனப்பாடம் படிக்காத. மனப்பாடம் நிறையா இருக்கும். ஸோ மனப்பாடத்துக்கு பதில் என்ன பண்ணுறேன்னா, இங்கே செய்யுளோட சிறுவினா மட்டும் படிச்சிரு. ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை மட்டுமாவது படிச்சிரு. ஓகே, அப்போது இங்கே ஒரு 3 மார்க், அங்கே ஒரு 3 மார்க் போனாலும் 6 மார்க் கம்மி ஆனாலும் நீ எப்பயுமே எடுக்கிற, நான் சொல்கிறது வந்து 60க்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும். அப்போ உனக்கு படிக்கிற லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஓகே, 50 கொஸ்டின்ன்றது 10 கொஸ்டினாக மாறிடுச்சு. ஓகேவா? 10லேருந்து 15 கொஸ்டினாக மாறுது. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, அடுத்தது கிராமர் பார்ட். கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் கிராமர்ல சிறுவினான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் பாருங்க, அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க, அணி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு பத்தி எழுதுற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இலக்கண சிறுவினா கேட்பாங்க, அதுக்கப்புறம் அணி கேட்பாங்க, அப்புறமா வந்து திணை கேட்பாங்க, அப்படின்னா அழகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. இந்த 4ல் 3 இருக்கும். அதாவது அணியா திணையான்றது மட்டும் மாறி மாறி வருமே தவிர மற்ற 2 கம்பல்சரியா இருக்கும். ஓகேவா? அழகீட்டு வாய்ப்பாடு கம்பல்சரியா இருக்கும், இதுவும் கம்பல்சரியா இருக்கும். அடுத்தது 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 5 மார்க்ல வரும். ஓகேவா? 5 × 5. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, செய்யுளோட சிறுவினாக்கள், நெடுவினாக்கள், செய்யுளோட நெடுவினாக்கள் ஒரு பக்கத்துல இருந்து 1.5 பக்கம் எழுதுனா போதும். இதுக்கு அதிகமாக எழுதணும் அவசியம் இல்லை. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? எப்பயும் போல இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது கடிதம். ஓகேங்களா? 2 கடிதம் இருக்கு. ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 இருக்கும். நீங்க வந்து
அது எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோன்னு பாருங்க. இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபார்மெட்டா எழுதி கொடுங்கண்ணா, அதை ஃபில் இந்த பிளான்ஸ் எழுதி கொடுங்க, நான் கொஸ்டினை வச்சு அப்படியே எழுதிடுறேன் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்களேன், மழை வெள்ளத்தால் விழுந்த மரங்களை அகற்றவும், அப்புறமா மின்விளக்கை வந்து சரி செய்யறதுக்கும் என்ன பண்றாங்க, மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதணும். இப்போ நாம இருந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபார்மெட்டான ஒன்று ரெடி பண்ணி வச்சிருவேன். அதாவது இது பாருங்க, இப்போ இதுக்கு நான் ஒரு இது எழுதுறேன் பாருங்க. ஓனாவே இந்த பிளாங்கான பேஜ் இருக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்னா அனுப்புனர். இங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இங்க கமா போடணும், இங்க கமா போடணும், இங்க புள்ளி வைக்கணும். மூணுமே கம்பல்சரியா பண்ணணும். ஓகேவா? அப்புறமா பெறுநர். ஓகேவா? இங்க இங்க பாருங்க, நான் வந்து ஃபார்மேட் தான் எழுதுறேன். இது வந்து ஃபுல் மார்க் வராதுப்பா, 3 மார்க் வரும். ஓகேவா? அப்புறமா வந்து ஊர் பேரு. இது வந்து நம்ம என்ன வேணா எழுதலாம். உங்களுக்கு எந்த பேர் தெரிஞ்சிருக்கோ அது வேணா எழுதலாம். ஓகேவா? அடுத்தது வந்து மதிப்பிற்குரிய ஐயா. இது வந்து வீக் பசங்களுக்காக தான் எழுதுறேன். ஓகேவா? நான் நல்லா படிக்கிறவன் ஓட்டிட்டு அடுத்தது பார்த்துக்கோ. ஓகேவா? நீங்க என்ன எழுத போறியோ எழுதிட்டு இங்க சார்புன்னு எழுதுறோம். இது என்னன்னு நான் சொல்றேன். இது வந்து பொருள். அதாவது என்ன கண்டென்ட், மெயின் கண்டென்ட் என்ன, எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றது. நான் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் இப்போ ஃபார்மல் எழுதிட்டு இருக்கேன், அப்புறமா கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அப்புறம் வணக்கம், எனக்கு எங்கள் ஊரில் இப்படி ஒன்று வரும். இல்லைன்னா என் பெயர் டேஷ். அதாவது மொத்தமா 2 விதமா கேட்பாங்கப்பா. ஒன்று வந்து உனக்கான பிரச்சனையா இருக்கலாம், உன்னோட உன்னோட பொருள் காணாம போச்சு, இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனைனா என் பெயர் அப்படி போடணும். இல்லைன்னா சம்திங் வாட் எவர் அது போட்டுக்கணும். ஓகேவா? அப்புறம் எங்கள் ஊர், இது ஊர் பிரச்சனையா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுல எது இது ரெண்டுமே கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால தான் மேலே கீழே எழுதியிருக்கேன். இது ரெண்டுல எது வேணுமோ அதை நீங்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அந்த கொஸ்டின்ல இந்த பொருள்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதோட முக்கியமான கண்டென்ட்டை எழுதிடணும். ஓகேவா? அதாவது அங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துட்டு அதை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? எழுதிட்டு ஆகையால், இல்லைன்னா அது வேண்டாம், எனவே இதனை சரி செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் கையெழுத்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்படிக்கு டேஷ் உரைமேல் முகவரின்னு ஒன்று எழுதுப்பா. அதில் என்ன எழுதணும்னா இந்த பெறுநர் இருக்குல்ல, நான் சொல்கிறேன், பெறுநர் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ நான் ரஃபாக சொல்கிறேன், ஒரே நிமிஷம் பாருங்க. இந்த பாருங்க, அனுப்புனர் ஆ ஆ, இ ஈ, உ வாட் எவர் எழுதிக்கோங்க. அப்புறமா வந்து பெறுநர் டேஷ் அலுவலகர் டேஷ் அலுவலகம். அப்புறமா வந்து சென்னை 6,00,000 வாட் எவர் 2ஓ 3ஓ 10ஓ ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. ஊர் பேர் கொடுத்தாலும் ஊர் பேர் எழுதணும். ஓகே, மதிப்பிற்குரிய ஐயா பொருள், உங்களுக்கு என்ன காணும், எது இல்லை, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரே ஒரு வார்த்தையா எழுதி சார்புன்னு போடணும். அப்புறம் வணக்கம் போட்டு, ஊர் பிரச்சனையா இருந்தா எங்கள் ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கணும். உன் பிரச்சனையா இருந்தா என் பெயர் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓகே, ஆரம்பிச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு எழுதி, எனவே இதனை சரி செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இங்க வந்து ஊர் பிரச்சனையா இருந்தா ஊர் மக்கள்னு போடணும். உன் பிரச்சனையா இருந்தா ஆ ஆ ஆ அந்த மாதிரி போடணும். ஓகேவா? அப்புறமா பெறுநர், இந்த பெறுநருக்கு என்ன பண்ணணும்னா அது இருக்கு பாத்தியா, நீ எழுதுனல இந்த பச்சை கலர்ல இருக்கு பாரு, இதை எடுத்து அப்படியே என்ன பண்ணணும்னா இங்க எழுதிடணும். ஓகே, அந்த பச்சை கலரை இங்க அப்படியே இங்க எழுதிடணும். ஓகேவா? இவ்வளவு எழுதுனா உனக்கு 3 மார்க் கம்பல்சரியா கொடுத்துருவான். பட் இந்த இதை ஃபில்அப் என்ன பண்றது, எனக்கு அதுதான் பிரச்சனையே, அதுதான் பிரச்சனையே. இப்ப வாங்க அந்த கொஸ்டின்குள்ள போலாம். கடிதம்.
ஒரே நிமிஷம் இருக்கு. இதை பாருங்க, மழை வெள்ளத்தால் விழுந்த ஊர். பாருங்க, மின்விளக்கை சரி செய்து தர வேண்டி. இந்த வேண்டின்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, அதுல எல்லாத்துலயுமே இருக்கும், இந்த வேண்டின்ற வார்த்தை வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் என்ன பண்றேன்னா, அதை பாருங்க, இதை அப்படியே எடுத்து இந்த ஃபில் இந்த பிளான்ஸ் இருக்குல்ல, இதுலயும் அப்புறமா இதுலயும் போட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதை நல்லா கவனிச்சுக்கோ. நான் 3 மார்க் தான் சொல்லிட்டு இருக்கேன், 5 மார்க் சொல்லி தரல. இதை பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து, இது பாருங்க கொஸ்டின் தான் சொல்றேன், அப்படியே எடுத்து நீங்க அப்படியே தான் பாருங்க, இந்த டேஷ்லயும் இந்த டேஷ்லயும் ஃபில்அப் பண்ணுங்க, பேஜ் ரொம்பிடும். ஓகேவா? 3 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ ஒன்று இந்த 2 டேஷ் இருக்கேனா அப்படின்னா, இங்க யாருக்கு கடமை சொல்றாங்கன்னு பாருங்க. மாநகராட்சி அலுவலகத்திற்குன்னு இருக்கா, அப்போ மாநகராட்சி அப்படின்னு மட்டும் எடுத்து மாநகராட்சி அதை மட்டும் எடுத்து எழுதினா மட்டும் போதும், வேற எதுவுமே எழுத வேண்டாம். பாருங்க, இதை மட்டும் எழுதுங்க, மாநகராட்சி அலுவலகர், மாநகராட்சி அலுவலகம். அந்த மாநகராட்சி அலுவலகர்னா அது ஆபீசர், அலுவலகம்னா ஆபீஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்மேட். இங்க வந்து இப்ப ஊராட்சி மன்ற தலைவர்னு கொடுத்தாங்கன்னா இங்க ஊராட்சி மன்றம்னு போடுங்க. ஓகேவா? இது வந்து முதலமைச்சர்னு கொடுத்தாங்கன்னா இங்க முதலமைச்சர்னு போடுங்க. கல்வி ஆசிரியர்னு கொடுத்தாங்கன்னா இங்க ஆசிரியர்னு கொடுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபில் இந்த பிளான்ஸை ஃபில்அப் பண்றீங்க. அப்போ இதை மெமரைஸ் பண்றேன். இதை மெமரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வார்த்தை கொஸ்டின்ஸ் இருக்க வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றேன்னா ஃபில்அப் பண்றேன். அவ்வளவுதான், வெறும் ஃபில் இந்த பிளான்ஸ் மட்டும் தான். இதை மெமரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபில் இந்த பிளான்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இதுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா காட்சியை கண்டு கவிதை. காட்சியை கண்டு கவிதைக்கு நான் ஆல்ரெடி ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து உங்களுக்காக காட்டுறேன். இதை அப்படியே மெமரைஸ் பண்ணி அப்படியே எழுதிடு. ஓகேவா? இந்த பாருங்க, இந்த காட்சியை கண்டு கவிதையை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, இதை அப்படியே எடுத்து எழுதிடு. ஓகேவா? அடுத்து வந்து பேலன்ஸ் ஒன்றான கொஸ்டின்லாம் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. காட்சியை கண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா, படிவம் இருக்கு. படிவம் ஈஸியாக எழுதிடலாம். படிவம்க்கு அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, நெடுவினா தான் அதுக்கப்புறம் பிரச்சனையே. மற்றது எல்லாமே ஈஸி. மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு கிடையாதுப்பா, இது மாற்றுத்திறனாளிகளுக்கு. யாருன்னா ஆர்வத்தில் எழுதிட போறீங்க, தப்பாயிடும். அதுக்கு அடுத்தது தான் வந்து இம்பார்ட்டன்டானது. இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. துணைப்பாடம் கதை எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகேவா? இது கட்டுரையோடது, இது துணை பாடத்தோடது, இது வந்து உரைநடையோடது. ஓகேவா? இதுல இருக்க 6மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் படிச்சா கூட உங்களுக்கு மோஸ்டா இதுல இருந்து இந்த கொஸ்டின்ல இருந்து கூட 3 கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கூட ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா 6மே இம்பார்ட்டன்ட் தான். இதுல இது வேணா அந்த அளவுக்கு கேட்காம இருக்கலாம், இது அதிகமா கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் எல்லாமே அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்றீங்கன்னா, ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல எவ்வளோ அதிகமாக ஸ்பீடாக எழுத முடியுமோ எழுதுங்க. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ஸுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் படிக்கணும். ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸான லிங்க் வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்துக்கணும், அதில் எல்லாமே இருக்கும். ஓகேவா? டாட்டா, பை பாய்.